அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இப்பொழுது நாம் காண இருப்பது 82வது பாடல். அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுதோறும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் விடின் எங்கனே மறப்பேன் நின் விரகினையே. மீண்டும் பாடல். அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுதோறும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் விடின் எங்கனே மறப்பேன் நின் விரகினியே. அழியார் கமலத்தில் ஆரணங்கே. அழி என்றால் வண்டு, என்றால் மொய்த்தல், வண்டு மொய்க்கும் கமலத்தில். இது கற்பனை கமலமல்ல, உண்மை கமலம். ஆரணங்கே அருமையான, பார்த்தாலே மயக்கம் தரும் பேரழகு உடையவளே. ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற. அகில அண்டம் அகிலாண்டம். அகில அண்டமும் அண்டம் முழுவதிலும் பிரபஞ்சம் முழுவதிலும் நின் ஒளியாகி நின்ற. நீ நிற்கிறாய், உன்னுடைய ஒளி அகில உலகத்திலும் பரகிறது. அகில உலகத்தில் உள்ள ஒளிக்கு காரணமாய் நிற்பவள் நீ. ஒளிர் திருமேனியை உள்ளும் தோறும். ஒளிரும் வினைத்தொகை. ஒளிர்ந்த, ஒளிரும், ஒளிரப்போகும், ஒளிர்ந்து கொண்டிருக்கும். நின் திருமேனியை, உன்னுடைய அழகான அந்த திருமேனியை உள்ளுந்தோறும் எண்ணும் போதும் அதை மனசில் நினைத்து தியானித்தால் களியாகி ஒரே சந்தோஷம் மிகுதியாகிறது. அந்த கரணங்கள் விம்மி, அதாவது ஒரு தியானத்தில் மூழ்கும்போது இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் ஒளிமயமாக, அம்பாளின் அருள் வடிவாக, ஒளி பிரவாகமாக, ஒளி வெள்ளமாக, வெட்ட வெளி முழுவதும் ஒளியாக தோன்றும்போது அந்த கரணங்கள் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது நான்கும் அந்த கரணம் எனப்படும். மனதிற்குள்ளே இருக்கிறது அந்த கரணம். அந்த கரணங்கள் மனதிற்குள்ளே இருப்பவை. அந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த நாளையும் அடக்கி இந்த நாளிலும் அவளையே வைத்து அதனுடைய பெருக்கத்தை விரித்து செய்யும்போது அவை நம்முடைய உடலில் உள்ள நவத்வாரங்கள் மூலமாகவும் மயிர்கால்கள் மூலமாகவும் வெளியே பீரிட்டு கொண்டு செல்கின்றன. விம்மி கரை புரண்டு அங்கே அவள் நிறைந்துள்ளாள். அதாவது வெளியிலும் அவளே, உள்ளும் அவளே. அந்த போல் உள்ளில் நிறைந்திருப்பவள் அவள் வெளியில் வரும்போது அந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இவை நான்கும் அந்த வெட்ட வெளியில் கலக்கும்போது உள்ளும் தோறும், அதை நினைக்கும் தோறும் களியாகி அந்த களிப்பு மிகுதியினால் அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு இந்த உடலாகிய அந்த கரையை, அவையெல்லாம் மனசுக்குள்ளே இருக்கின்றன. மனம் உடலுக்குள் இருக்கிறது. அந்த மனசிலிருந்து வெளியே வருது, உடலிலிருந்து வெளிவருகின்றன. அந்த கரை புரண்டு மனதின் கரையை உடைத்து கொண்டு, உடலின் கரையை உடைத்து கொண்டு வெளியாய் விடின், அதுவே ஒரு வெளியாகி விடுகிறது. வெளியாதால் வெளியே செல்வது மட்டுமல்ல, வெட்ட வெளியாக அதுவே அந்த பிரபஞ்சத்தில் முழுவதும் பரவுகிறது. அப்போ நம்ம பார்ப்பவர்களுக்கெல்லாம் அன்பு பிறக்கும். நமக்கு பார்ப்பவர்களுக்கெல்லாம் அகங்காரம் மறையும். நம்மை பார்ப்பவர்களுக்கெல்லாம் சித்தம் சரியாகும். நம்மை பார்ப்பவர்களுக்கெல்லாம் மனம் அடங்கும். நம்மை பார்ப்பவர்களுக்கெல்லாம் புத்தி செயல்பட துவங்கும். இப்படி இந்த நான்கும் வெட்ட வெளியில் உலகம் முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும் பரவும். இவ்வாறு பரவுவதை எங்கனே மறப்பேன். அதாவது நான் இருப்பதோ பூமியில், உன்னுடைய அருளினால், உன்னுடைய அந்த அருள் ஒளியினால் என்னுடைய தேகத்தில் இருக்கும் என்னுடைய அந்த கரணங்களிலிருந்து அதுவும் வெட்ட வெளியாகி செல்கின்றன. இவற்றை நான் எப்படி மறப்பேன்? இந்த ஒரு அற்புதமான ஒரு எண்ணம், அதனுடைய செயல்பாடை நான் எப்படி, இதை நான் கண்ட பிறகும், இதில் நான் என் மனது நிலை நின்ற பிறகும் நான் எப்படி இதை மறப்பேன்? நின் விரகினையே. இவ்விடத்தில் விறகு என்றால் உபாயம், இந்த வாய்ப்பு. நீ அளித்த இந்த உபாயத்தினை, இந்த வாய்ப்பினை, உன்னால் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பினை நான் எங்கன மறப்பேன் அம்மா? சாதாரணப்பட்ட வாய்ப்பா நீ எனக்கு கொடுத்துள்ளாய். நான் பூமியில் இருந்து கொண்டு உலகம் பிரபஞ்சம் முழுவதும் நான் பரவுகிறேன். உன்னுடைய அருளானது பரவுகிறது. ஒரு ஜோதியை உள்ள வைத்தால் அந்த ஜோதி விரிந்து 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 அதனுடைய அந்த ஒளி அருள் பிரகாசம் அந்த உடம்பு முழுவதும் பரவி வெளியில் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அந்த ஜோதியானது உள்ளத்தில் இருக்கும் அந்த ஜோதியானது உடல் முழுவதும் பரவி
அது அப்படியே பீறிட்டு கொண்டு வெளியில் வரும். அந்த அந்த உடலே ஒரு சொரூபமயமாகும், ஒளி பிழம்பாக மாறும், அருள் பிழம்பாக மாறும். ஒரு தனி ஒரு நிம்பஸ் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த ஒளி வட்டம், அது உடல் முழுவதும் அந்த வட்டங்கள் தோன்றும். அந்த ஒரு தனியாக அந்த படத்துலலாம் பார்த்துருப்போம் நம்ம, அப்படி தனியாக ஒரு அவுட்டில் ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க, அந்த ஜோதியின் பிரகாசம் அது தோன்றும். அது எப்பொழுது? அம்பாளை பிரபஞ்சம் முழுவதும் வியாபித்திருப்பவளாக காணும் பொழுது. எந்த அம்பாள்? அழியார் கமலத்தில் ஆரணங்கே. அந்த அழியார் கமலத்தில் வீற்றிருக்கும் அந்த ஆரணங்கை அகில அண்டமும் அகில அண்டமும் அவளே நிரவியவள் என்று பார்க்கும்போது இவ்வாறு தோன்றுவதாக பாடுகிறார் அபிராமி பட்டர். நாமும் அன்பையும் கலைகளையும் அருளையும் நம் மனதில் இருக்கும் அந்த நான் எனது என்ற அகங்கார மமகாரங்களையும் மனதையும் புத்தியையும் சித்தத்தையும் அகங்காரத்தையும் அடக்கி ஜோதிமயமானால் அனைத்தும் நன்மையே. அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுதோறும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் விடின் எங்கனே மறப்பேன் நின் விறகினையே. இந்த உபாயத்தினை என்னால் எப்படி மறக்க முடியும் என்று பாடுகிறார் அபிராமி பட்டர். மீண்டும் பாடல். அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனியை உள்ளுதோறும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய் விடின் எங்கனே மறப்பேன் நின் விறகினையே. அபிராமி பட்டர். ஆண்டவன் அருள்.